ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா கிட்னி பீன்ஸு இது வச்சு கோஸ் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணி வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் பொரியலுக்கெல்லாம் எடுப்போம்ல, ஒரு ஸ்பூனு அப்படி, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இதில் தேங்காய் எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். நல்ல பொட்டமாக காட்டணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கிடுங்க. இப்போது பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போது ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது போட்டுக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிட்னி பீன்ஸு நான் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படி பரட்டி விட்டுவிடுங்க. இப்படி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கலரை விட்டுவிடுங்க. திரும்பவும் மிளகுத்தூள் காரத்துக்கு போட்டுக்கிடுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் பாருங்கள், சின்னதாக 2 பச்சை மிளகாய் இப்படி முழுசாக போட்டுவிடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இப்படி வேக வைக்கும்போது தான் இந்த கிட்னி பீன்ஸ் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வேக வச்சுருந்தாலும் அதில் காரம் எல்லாம் பிடிக்கணுன்னா இந்த மாதிரி வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கோஸ் எடுத்துருக்கேன். இப்படி கொஞ்சம் மீடியமான இதில் குட்டி குட்டியாக எப்படி கட் பண்ணிவிடுங்க. கோஸ் நமக்கு சீக்கிரம் வேகும் இல்லை, அதனால தான் நான் லாஸ்ட்டில் போட்டுக்குவேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நண்பர்களே, திரும்பவும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றுறதில்ல, தேங்காய் போடுறதில்ல, அதனால் நம்ம திரும்பவும் 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். அந்த இப்போது கொஞ்சமாக மேலே கருவேப்பிலை தூவிக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே. இது கிட்னி பீன்ஸ் நல்ல ஹெல்த்தியும் கூட. அதான் நண்பர்களே, கிட்னி பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.